உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க அந்த மாயாக்கு ஃபோன் பண்ணி நீ பிரெக்னென்ட் ஆகி அபார்ட் பண்ண விஷயம் எனக்கு தெரியும், அதை நான் சாமுண்டீஸ்வரி மேடம் கிட்ட சொல்லாம இருக்கணும்னா 1,00,000 ரூபாய் பணம் எனக்கு வேணும்னு கேளுங்க. ஒருவேளை அவங்க கொடுக்க சம்மதிச்சா அந்த மகேஷும் கூட வந்தா இந்த விஷயத்துக்கு காரணம் மகேஷ் தானே நம்ம முடிவுக்கு வந்துடலாம். எப்பா சிலம்பம், நீ மூலக்காரன். இத பாரு, இந்த வலையில கன்ஃபார்மா அந்த மாயா விழும். இங்க பாரு, இப்பவே நான் அந்த மாயாவுக்கு ஃபோன் பண்ணட்டா? அந்த பொண்ணு நம்பர் இருக்கா? லைன் போதுப்பா. புது நம்பரா இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? ஐயோ, ஹலோ, நான் யாருன்றது முக்கியம் இல்ல, நான் பேச போற மேட்ரு தான் முக்கியம். இத பாரு, நீ யாரு, என்ன, நீ என்ன முக்கியமான விஷயம் பேச போற? ஏய், நான் சொல்றத மட்டும் கேளு. டாக்டர் மல்லிகா தெரியுமா? அவங்க ஹாஸ்பிடல் தெரியுமா? என்ன உளற? மல்லிகா டாக்டரா? யார் இது? நல்லாவே நடிக்கிற. மல்லிகா டாக்டர் கிட்ட நீ அடிக்கடி போய் ஆபாசன் பண்றியே, அந்த மேட்ரு எங்களுக்கு தெரியும். என்ன பேச்சிய காணோம்? எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். இங்க பாரு, இத பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கணும்னா, முக்கியமா நீ பொண்ணெடுக்க போறியே சாமுண்டீஸ்வரி, அவங்களுக்கு தெரியாம இருக்கணும்னா எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் வேணும். பணத்தை எப்ப தர? ஏய், நீ யாரையோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க. ராங், நம்ம முதல்ல போனை வைடா. ஹலோ ஹலோ, என்னப்பா ராங் நம்பர் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா? ஆமாங்க, கட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? திரும்ப ஃபோன் பண்ணுங்க. ஏய், எதுக்கு திரும்ப திரும்ப போன் போடுற? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நான் இல்ல. இங்க பாரு, பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கலான்னு பாக்குறியா? என்ன மேடம், விட்டா ஓவரா பேசுறீங்க? கத்தி பேசுனா நீங்க பேசுறதெல்லாம் உண்மையாயிடுமா? டாக்டர் மல்லிகாவும் சாமுண்டீஸ்வரியும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இன்னும் பத்தினி வேஷம் தான் போடுவேன்னா நான் நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் என்கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை கொடுத்தா அவங்க 1,00,000 என்ன 5,00,000 கூட தருவாங்க. பேசாம நான் 5,00,000 வாங்கிக்கிட்டா, இல்ல நீ 1,00,000 ரூபாய் தரியா? அப்படியெல்லாம் பண்ணிடாத. அப்போ 1,00,000 ரூபாய் கூட நான் பாட்டுக்கு சைலண்டா இருந்துடுறேன். இத பாரு, சரி நான் தரேன். சாமுண்டீஸ்வரி கிட்ட எதையும் சொல்லிடாத. பணத்தை கொடுத்தா நான் ஏன் சொல்ல போறேன்? சரி, பணத்தோட நான் எங்க வரணும்? நாளைக்கு காலையில நீ பணத்தை எடுத்துக்கிட்டு நானும் அங்க வந்து என் கையில இருக்கிற ஆதாரத்தை கொடுத்துறேன். சரி, நான் பணத்தோட நாளைக்கு நீ சொன்ன இடத்துக்கு வந்துடுறேன். ஏய், பணத்தை கொடுக்குறேன்னு என்னை ஏமாத்த பார்த்தாலோ இல்ல அடியாங்களை வச்சு என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை பறிக்க நினைச்சாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் வேற ஒரு இடத்துலயும் ஆதாரம் வச்சிருக்கேன், அதனால நீ என்னை ஏமாத்த முடியாது. சொன்னது புரிஞ்சதா? இது பாரு, அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். பணத்தோட வந்துடுறேன். சரி. ஏப்பா சிலம்பம், அந்த மாயா நாம நினைக்கிறத விட ரொம்ப மோசமானவளா இருப்பா போல இருக்கே. ஏப்பா, நம்ம வீட்டு பொண்ணு ரேவதி இவங்க வீட்டுக்கு போச்சு, அது வாழ்க்கை நாசமாயிடும்பா. இத பார்ப்பா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பையன் மகேஷா மட்டும் இருக்கட்டும். அத்துக்கிட்ட சொல்லி முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம்ப்பா. நாளை காலையில வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம்.
ஆய் செல்லம். ஹே ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? டேய் நான் எதுக்கு பயந்தனோ அது நடந்துருச்சுடா. நீ என்ன சொல்ற? நீ அபார்ஷன் பண்ண போன விஷயம் ஃபோன் பண்ணவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அதான்டா எனக்கும் தெரியல. அவன் டாக்டர் முதற்கொண்டு எல்லாத்தையும் தெளிவா சொல்றானே. அபார்ஷனுக்கு காரணம் நான் தாங்கிறத ஏதாவது சொன்னானா? ஆஹா, அத பத்தி எதுவும் சொல்லல. அந்த அந்த அபார்ஷன் மேட்டர் மட்டும் தான் அவன் சொன்னான். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது புது தலைவலியா இருக்கு. இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல. அவன் கேட்ட பணத்தை கொடுத்துதான் ஆகணும். இல்லனா அவன் எல்லா விஷயத்தையும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுன்னு பயமுறுத்துறான்டா. சரி, இப்போ 1 லட்ச ரூபாய் பணத்துக்கு எங்க போறது? நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஏடிஎம் மிஷின் ரேவதி மட்டும்தான். அவகிட்ட போய் ஏதாவது டிராமா பண்ணி பணத்தை வாங்கி அந்த பிளாக்மெயில் காரனுக்கு நம்ம கொடுத்துட வேண்டியதுதான். அவகிட்ட அடிக்கடி பணம் கேட்கறதும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல, நம்ம கேட்டுதான் ஆகணும். இங்க பாரு, நீ இங்கே இரு, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. மகேஷ் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போற பையன். நீங்க இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆக போறீங்க. அதனால பணம் வேணும்னா நீங்க ஓப்பனா என்கிட்ட கேளுங்க. அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு மேடம். அதனாலதான். கூச்சம் அதுவும் உனக்கு. வெளியாளுங்க கிட்ட தான் கூச்சப்படணும். நீங்க தான் இந்த குடும்பத்தோட இணைய போறீங்களே, அப்புறம் எதுக்கு கூச்சப்படணும்? நீங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி மேடம். எவ்வளவு பணம் தேவை? அது 2 லட்சம் தேவைப்படுதா? என்னது 2 லட்சமா? என்ன மாப்பிள்ளை, இதை ஏன் இப்படி கத்துறீங்க? சாரி ஒரு எமோஷனல்ல 2 லட்சமா அப்படின்றத அந்த ரேஞ்சில சொல்லிட்டேன். அமௌண்ட்டுக்கெல்லாம் இமோஷனல் ஆக கூடாது. மாயா, இது நம்ம வீட்டு கல்யாணம். இதுல பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. 2 லட்சம் என்ன, 5 லட்சம் வாங்கிக்கோங்க. அட கடவுளே, என்ன எல்லாரும் இப்படி லூசா இருக்காங்க? நம்ம கேட்டா 1000 கணக்கு பாப்பாங்க. இந்த ஃப்ராடுக்காரி கேட்டோன்னு பதில் பேசாம அள்ளி வழங்குறாங்க. மேடம், எனக்கு 5 லட்சம்லாம் வேண்டாம், 2 லட்சமே போதும் மேடம். சரி, என்னங்க, லாக்கர்ல இருந்து 2 லட்சம் எடுத்துட்டு வாங்க. என்ன சினிமா? நாம 1 லட்சம் கேட்ட இவ 2 லட்சம் வாங்கி 1 லட்சம் கமிஷன் அடிக்க பாக்குறா. இவ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருக்கா பாத்தியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.